பில்டிங்ல நிறைய பேரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஜின் இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னது? ஏய் மச்சான், எங்கடா இருக்க? ஏதோ சவுண்டு கேக்குதா? அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. இதுக்கு மேலே இருந்தானா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போயிடலாம். ஏய் மச்சான், எங்கடா இருக்க? டேய் யாரு யாரு? ஏய் யாருங்க? டக்குன்னு சத்தம் கேட்ட சத்தம் டக்குன்னு சைலண்ட் ஆயிடுச்சு. எங்க இது வந்துச்சுன்னே தெரியல. உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்தா என் முன்னாடி வாங்க. நீங்க நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ரிச்சுவலை தீனா என்னை பண்ண விட மாட்டான். ஸோ அதுக்காக தான் அவனை தனியாக வீடியோ எடுக்க சொன்னேன். இதுதான் என்னோட மாஸ்டர் பிளான். ஃபுல்லாக இருட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த லைட் நான் ஆஃப் பண்ணிடுவேன். மீட் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இது நான் பண்ணக்கூடாது. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ஒரு பில்டிங்கை தான் படிச்சு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த பில்டிங்ல நிறைய பேரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஜின் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. பகல்ல இந்த இடத்த பார்க்கறதுக்காக வந்தோம். பகல்லேயே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ நைட்டு இறங்கிடலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் முடிவுல தான் கிளம்பி வந்திருக்கோம். இன்னைக்கு என் கூட தீனா வந்திருக்கான். ஹலோ buddies, நான் தான் தீனா. அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து உள்ள நுழைஞ்சதுலேருந்தே ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷன் தான். அதாவது பேட் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த பில்டிங் ஒட்டிய பக்கத்தில் ஹைவே ரோடு வேற இருக்கு. இந்த உள்ளார இந்த பில்டிங்குள்ள என்ன நடந்தாலும் வெளில தெரியாது போல, அந்த மாதிரி ஒரு மாதிரி உள்ளார இதாக இருக்கு. ஒரு ஸ்கேரி ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம உள்ளார மச்சான் உள்ள நுழைஞ்சப்போ ஒரு நாய் வந்துச்சு பத்தியா பின்னாடியே? ஆமா, நாங்க உள்ள வரப்ப ஒரு நாய்களை கண்டினியூவா ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்துச்சு. சடனா அது எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா அது குலைக்கிற சவுண்ட் மட்டும் ரொம்ப தூரத்துல இருந்து கேக்குது. அது அந்த நாய் தான். அங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்துச்சு. நாங்க எவ்வளவோ துரத்தி விடுறோம், அது விடுறதா இல்ல. ஏதோ பாடி கார்டு மாதிரியும் வாட்ச்மேன் மாதிரியும் கூடவே வந்துச்சு எங்களுக்கு. எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா வர வழி ஃபுல்லா முள்ளுச்செடி சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆமா, வர வழி ஃபுல்லா முள்ளுச்செடி, அது இது. இடையில 2 பாம்பெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம். பெரிய விஷயம் உள்ளார. 6 அறிவு இருக்கிற நாங்களே அப்படி வந்திருக்கோம். 5 அறிவு இருக்கிற அது என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் பூந்துருண்டா, நம்ம தாண்டா பார்த்து தெரியாது. சரி, இருந்தாலும் என்ன ஆனாலும் அதுக்கு என்ன சொல்லவா முடியும்? பாவம் தாங்க. நல்லா இருந்தா சரி, கண்டினியூ பண்ணு. சரி பார்ப்போம். நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. இந்த இடம் அந்த லொக்கேஷனை இது பண்ணி ஒரு மாதிரி ஸ்கேரி ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம உள்ளார போய் என்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆரம்பிக்கலாம். ஓகே, வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ், பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டு புள்ளையா எங்க 2 பேரையும் நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோல அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்க வீட்டு புள்ளையா எங்க 2 பேரும் நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ போலாம்ல? பேய் வேட்டைக்கு போலாமா? ஓகே, கெட் ரெடி folks. டேய், இங்க என்ன வேணாலும் நடக்கலாம், பார்த்து உஷாரா இருக்கணும். ஓகேவா? வா வா வா. ஏய் மச்சான், ஜின்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இடத்துல இருக்கிறவங்கப்பதான் கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. பயமா இருக்கா? பாத்துக்கலாம். ஏதோ சவுண்ட் கேட்கல. கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பகிர்ந்து ஆயிடுச்சுடா. எங்க இருந்து கேட்டுச்சு சவுண்டு? கேட்டுச்சு. என்னடா பாத்துக்கலாம். அதான உள்ள வந்திருக்கோம்.
சவுண்டு பாத்தியா? டொம்முன்னு கேட்டுச்சுல. என்னடா இது இப்ப டொம்முன்னு கேக்குது? என்னடா அது? அதான்டா எனக்கும் ஐடியா இல்ல. நானும் உன் கூட தானே வந்துட்டு இருக்கேன். சரி வா வா. ஹலோ, பாத்துக்கலாம்டா, வாடா. சின்ன வேலையை ஆரம்பிச்சிருச்சா? இருக்கலாம். என்னோட உனக்கு தான் சின்ன பத்தி அதிகமா தெரியும். அதிகமா தெரியும்லாம் இல்ல, ஏதோ ஓரளவுக்கு பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு. என்ன? கொஞ்ச நேரத்துல அப்படியே பையன் ஆயிடுச்சா? ஆமாடா. எப்படி அந்த சவுண்ட் வந்திருக்கும்? அதான் தெரியல. சவுண்டு கேட்ட பக்கத்தானே போயிட்டு வந்தோம், எதுவுமே இல்லையே. சரி வா வா, பாத்துக்கலாம். இன்னும் வீடியோவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளயா? என்ன மச்சான் இது? டாய்லெட்டா கிச்சனா? டாய்லெட் கிச்சனாடா அப்படி இருக்கும். அந்த பில்டிங் பாதியிலே விட்டுட்டு போனாங்க. அதான் எனக்கும் புரியல. பட் ஆக்சுவலா இங்க ஏகப்பட்ட மர்டர் நடந்திருக்கு. நிறைய பேர் குத்தி கொலை பண்ணி போட்டதா சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஜின் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கிளம்பியே வந்தேன். பட் உள்ள வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவா எனக்கு ஆக்டிவிட்டி நடந்துட்டு. என்ன அது சவுண்ட்? வெளில இருந்தானே கேட்டுச்சு. என்ன மச்சான் இது? யாரு? ஹலோ. கண்டினியூவா நிறைய கண்டினியூவா ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பட் என்ன நடக்குதுன்னே புரியல. யாராவது இருந்திருந்தா குரல் கொடுத்தா ஏதாவது ரிப்ளை கொடுத்துருக்கணுங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணலையே. மனுஷன்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இங்கதான் கேட்டுச்சு எனக்கும். இன்னைக்கு என்ன நடந்தாலும் விடுறதா இல்லடா. ஒண்ணு பண்ணலாம், ஒண்ணு பண்ணலாம். நீயும் வீடியோ எடுக்கிறியா? பத்து போ மச்சான். மேல வேற என்ன இருக்குன்னு தெரியல வேற. என்னடா மரம்லாம் வந்து கிடக்கு. மரத்தை பார்த்தாலே பயமா இருக்குடா. மரத்தை பார்த்து என்னடா பயம் உனக்கு? எனக்கு என்ன கீழே நடந்ததே பயமா இருக்குடா. மேல வேற என்ன இருக்குன்னு தெரியல. என்னடா இப்படி இருக்கு இடம்? என்னடா அது இப்படியெல்லாம் அரைவரையா விட்டு போயிட்டாங்க போல. இடிஞ்சு விழுந்துடாதுல்ல? இடிஞ்சு விழுந்துடாதுல்ல? வா வா பாத்துக்கலாம். பார்த்து ஆக்சுவலாக பக்கத்துலேயே ஹைவே ரோடு ஒட்டி இருக்கு. பட்டிஸ் யாரோ வாட்ச் பண்ண மாதிரியும் இருக்கு. சடனாக எட்டி பார்த்த மாதிரியும் யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு வந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்கு. சுற்றி யாரோ வந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. போயிடலாமா ஒழுங்கா வீடியோ எடுத்துட்டு? பண்ணலாம்டா. அவனு எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்பிளிட் ஆகலாம். ஓகே, ஸ்பிளிட் ஆனால் தான் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா பில்டிங் பெருசாக இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டு நீ தான் முடிவு பண்ணிட்டு நீ முடிவு பண்ணால் இது பண்ணாமல் இருக்க முடியுமா? அதான் ஸ்பிளிட் ஆகி வீடியோ பண்ணால் தான் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஓகே மச்சான். ஓகே தானே? ஓகே தான். ஓகே சரி வா. ஓகே, நம்ம கீழே போயிடலாம். கீழே போயிட்டு என்ன இருக்கு பார்க்கறதுக்கு. இது மேலே போனால் பொத்து கீழே தான் வரும். பார்த்து
இங்கே தானே வந்தோம். ஆமாம். சரி ஓகே, நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே படிஸ். இப்போ நாங்கள் 2 பேரும் இங்கேட்ரா பின்னாடி நிற்கிற மாதிரியே இருக்குடா. பார்த்துக்கலாம். எனக்கு அப்படி தான் தோணும். யாரோ எங்கேருந்தோ ஒளிஞ்சு அங்கே சடனாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்ல, சடனாக அந்த ஆப்போசிட் பில்டிங்லேருந்து யாரோ ஒளிஞ்சு நின்று வாட்ச் பண்ணுற மாதிரியோ எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதான் சடனாக அங்கே பார்த்தேன். இங்கே எங்கே பார்த்தாலும் இப்படி தான் மச்சான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ நாங்கள் பிரிஞ்சு வீடியோ எடுக்க போகிறோம். ஏன்னா பில்டிங் பெருசாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம். அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போயிட முடியாது. பிரிஞ்சு வீடியோ எடுத்தால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் பில்டிங்லையும் கவர் பண்ணி வீடியோ எடுக்கலாம். அதுக்காக நான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். இது நான் உனக்கு ஓகே தானே? ஓகே தான், பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் டு இட். இவன் வேற தனியாக வேற வீடியோ எடுக்க சொல்லிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல படிஸ். அதனால தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கையம்மா விழுந்தோம்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. மேலே போய் பார்ப்போம் வாங்க. சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ டவுலே, இது நடக்காம நீ தான் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக அங்கே தீனா தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம இங்கே தனியாக வீடியோ எடுக்கலாம் பட்டீஸ். ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்க தானா அது? எங்க இருக்கீங்க? சுற்றி சைலண்டாக தான் இருக்கு. திடீர்னு ஆனால் சவுண்டு வந்துடுது. என்னது? ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இப்போ என்ன சவுண்டுன்னு தெரியல. அது மச்சான் மச்சான், என்ன சவுண்டா இருக்கும் இது? என்ன சவுண்ட் இது? காப்பாத்துப்பா. ஹலோ, என்ன அது? மச்சாலே எங்கடா இருக்க? ஏதோ சவுண்டு கேக்குதா? பஸ் நான் விழுந்துடாம இருக்கணும். தைரியமா இருக்கணும். பி போல்டு. தைரியமாடாடி. ஏதோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது. கைஸ், நான் மேலே வந்ததுலேருந்து தொடர்ந்து ஏதோ கண்டினியூவாக ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு பின்னாடி. நீங்க தானே அது? பட்டீஸ், ஆக்சுவலாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது பட்டீஸ். அதுவும் ரொம்ப பக்கத்துலேயே கேட்குது. கேட்குதா? சவுண்ட் கேட்குதா? எங்க இருக்கீங்க? நினைத்தில்ல காய்ஸ், பயமா இருக்கு. இங்கே மேலே வந்ததுலேருந்து ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. சவுண்டு கேட்குதுல்ல, கேட்டுச்சுல உங்களுக்குலாம் கேட்டுக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சவுண்டு உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்தால் என் முன்னாடி வாங்க. நீங்க நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்.
சவுண்டு கண்டினியூவாக கேட்டுட்டு இருக்கு பட்டீஸ். தீனா வேற அங்கே மேலே வீடியோ எடுத்துட்டு இருக்கான் தனியா. பரவாயில்ல, எடுக்கட்டும், அவனும் கற்றுப்பான். என்ன பண்ணுறதுனே தெரியல. மேலே இருக்கு பட்டீஸ், ஏதோ சவுண்டு கேட்டுச்சுப்பா. என்ன சவுண்டுனே தெரியல. இப்போ சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சு, தூக்கி வரைப்பட்டுருச்சு எனக்கு. என்ன சவுண்டுனே தெரியல. இது இருக்கு ஏதோ ஒரு மாதிரி பேடு வைப்பு, நெகட்டிவாக ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏதோ தொடர்ந்து ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, இதாகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது. இருக்க ஆபத்து தான் நினைக்கிறேன். கீழே போயிடலான்னு நினைக்கிறேன். அப்போ கீழே போயிடலாம். பட்டீஸ் ஆக்சுவலாக அங்கே ஒரு இது பாருங்க, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. ஆக்சுவலாக அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. தீனா மேலே தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம அங்கே போய் வீடியோ எடுப்போம், அவங்க தனியாக வீடியோ எடுக்கட்டும். ஓகேவா? பார்க்கலாம் வாங்க. சட்டனா நிறையா சவுண்டு வருது பட்டீஸ். வாங்க போகலாம். நல்ல வேலை போயிருந்தானா அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதா சாமி. அவன் வேற தனியாக வேற. எதுக்கு என் முன்னாடி வர மாட்டீங்க? சவுண்ட் கேக்குதா? படி சரி, அது என்ன சவுண்டுன்னே தெரியல. அது சத்தியமாக இப்படி ஒரு சவுண்டை நான் கேட்டதே கிடையாது. கொஞ்ச நேரத்தில் எனக்கு இப்போ வரைக்கும் துடிச்சிக்கிட்டே இருக்கு. இதே துடிச்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே டப்பு 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 டப்பு. இது வேற தனியாக வேற விட்டுட்டு போயிட்டா. சவுண்டு வேற வந்துக்கிட்டே இருக்கு. மச்சான் என்ன சவுண்டுன்னே தெரியலையே. இது அது இங்கே எக்கச்சக்கமான பில்டிங் இருக்குது பட்டீஸ். ஒரு பில்டிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே மூச்சு வாங்குது. எப்படின்னு தெரியல. பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு கிளம்புவோம். மச்சான் எங்கடா இருக்க? ஏய் வந்துடுறான்ட்ட. டேய் என்னடா இது இப்படி சவுண்டு கேக்குது? ஐயோ பயமா இருக்கே. முருகா பயப்படாத. தைரியமாறா. தைரியமாறு. மச்சான் பிரசாந்த், வவ்வாலா இருக்கு பட்டீஸ். பாருங்க, ஏகப்பட்ட வவ்வால் உள்ள குடும்பமே நடத்திட்டு இருக்கு. எங்க போறேன்னே தெரியலையப்பா. ஐயோ அது என்ன சவுண்டுனே தெரியல. என்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியல அது என்ன சவுண்டாக இருக்குன்னு. அதான் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது. இங்கே என்னவா இருக்குன்னு தெரியல.
மச்சான் பிரசாந்த், டேய் எங்கடா போனான் இது மாதிரி. பட் ஆக்சுவலாக நம்மளோட வீடியோஸ் நிறைய ஃபேமிலிஸ் பார்க்குறீங்கன்னு ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க வேர்ட்ஸ்லாம் கம்மி பண்ணுங்கள், நிறைய ஃபேமிலியிலேருந்து உங்கள் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா தான் இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் பேட் வேர்ட்ஸ் பேசுகிற ஒரு கட்டாயம் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இன்கேஸ் அதையும் மீறி நான் பேசிட்டேன் அப்படின்னா பீப் போட்டுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய நான் நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஆக்டிவிட்டிஸும் நடக்குது, சவுண்டும் கேட்குது, வவ்வாலும் பறக்குது. ஈஸியாக ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல பட்டீஸ். இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. இதுக்கு மேலே இருந்தானா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போயிடலாம். எப்பா ஏய் மச்சான் எங்கடா இருக்க? டேய் யாரு யாரு? ஏய் யாருங்க? பிரிஸ் யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் வருது. யாரு? கல்லாம் எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே. ஹலோ, படிஸ் மேலே இருந்தால் சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டுன்னே தெரியல. இப்போ டக்குன்னு சத்தம் கேட்ட சத்தம் டக்குன்னு சைலண்ட் ஆயிடுச்சு. எங்கே இது வந்துச்சுன்னே தெரியல. பாருங்களேன், ரூமாக போய்கிட்டே இருக்கு பட்டீஸ். இது சவுண்ட் கேட்கல. எங்க இருக்கீங்க? பிரசாந்த், எவன்டா அது? திடீர்னு எங்க இருந்துதான் சவுண்டு வருதுன்னே தெரியல. ஏய் மச்சான் எங்கடா இருக்க? ஏய் பயமா இருக்குடா. யாரு? வேற தனியா வீட்டு போயிட்டான். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணல. கீழே போயிடலாம் நம்ம. மச்சான் ஏய் எங்கடா இருக்க? டேய் என் மேலே ஒரே சவுண்டா கேக்குதுடா. அந்த வவ்வால் வேற. ஏய் உனக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சுன்னா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்த ஜின்னா இருந்தா வெள்ளவாடி. எங்க இருக்க? என்னடா இது ராஜா காலத்து
அரண்மனை மாதிரி பார்க்குற இடம்லாம் ரூமாக இருக்குது, வழி போகுது. இங்கேயும் இருக்கு பாருங்களேன். சத்தியமாக மேலே இருந்தாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருக்கும், கதை க்ளோஸ். டேய் எங்கடா இருக்க? உனக்கு அவ்வளோ அதுப்பு இருந்துச்சுன்னா என் முன்னாடி வா. இந்த ஒளிஞ்சிருந்து பயமுறுத்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன். இவன் வேற எங்கே போனானே தெரியல. யாராச்சும் இருக்கீங்களா? சவுண்டு இப்போ சுத்தமாக குறைஞ்சிருச்சு, இந்த சவுண்டே வரல. இப்போ யாராச்சும் இருக்கீங்களா? சத்தியமா அது மாதிரி சவுண்டை நான் கேட்டதே கிடையாது. சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்க சுத்தி சுத்தி. ஏய் மச்சான் எங்கடா இருக்க? பயமா இருக்குடா. டே எங்க இருக்கீங்க? ஹலோ, தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. ஏய் என்ன பண்றதுன்னே தெரியல. பிரசாந்த வேற காணோம், எங்க போறதுன்னே தெரியல. சத்தியமா இவ்வளவு தைரியமான இருந்ததே கிடையாது. பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். யாரு தேவை? எவ கத்துறதுன்னு தெரியல. இது மாதிரி யாரு நீயா நானும் பார்த்துக்கலாம் வா. படிஸ், ஆக்சுவலாக நான் சில திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு ரிச்சுவல் மாதிரி ட்ரை பண்ணலாம், அந்த பிளானில் தான் வந்திருக்கேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் கண்டினியூவாக கேட்குது பட்டீஸ். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் பிரிஞ்சு வீடியோ எடுக்கிறோம், ஸ்பில்ட்டாகி வீடியோ எடுக்கிறோன்னு இந்த பிளான் நான் சொன்னேன் தீனாக்கிட்ட. கண்டிப்பாக இந்த ரிச்சுவலை தீனா என்னை பண்ண விட மாட்டான். ஸோ அதுக்காக தான் அவனை தனியாக வீடியோ எடுக்க சொன்னேன். இதுதான் என்னோட மாஸ்டர் பிளான். இவன் வேற எங்க போனானே தெரியல. சத்தியமா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க போனானே தெரியல. ஏய் மறுபடியும் அதே சவுண்ட் தான் கேட்டுட்டு இருக்கு. பயமா இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட்டீஸ். ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக நிறைய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது பட்டீஸ். இந்த இடம் ஓகே, நம்ம இந்த இடத்துல இந்த ரிச்சுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பட்டீஸ். ஏய் எங்கடா இருக்க சாந்தே?
ஏய் மச்சான், உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே சவுண்டு தான் இப்போ கேட்டுட்டு இருக்கு. இவன் வேற எங்கே தான் போனானே தெரியல. படிஸ், ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு ரிச்சுவல் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது ஜின் ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக இருட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த லைட் நான் ஆஃப் பண்ணிடுவேன். மீட் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இது நான் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் படிஸ். ஜின் பற்றி ஆராயும் போது நான் சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு தான் இந்த ஜின் ரிச்சுவலை நான் பண்ணியிருக்கேன். இதன் மூலமா நான் எதையும் யாரையும் குறிப்பிடல. தயவு செஞ்சு இதை பொழுதுபோக்கிற்காக மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஜின் பத்தி எதுவும் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. காப்பாத்து, பயப்படாதரா பயப்படாதரா. நம்ம தான் பேய் ஆர்மினாலே நம்ம தான். ஏய் எங்கடா போன? இன்னும் என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்போ நான் இருட்டில் தான் நின்றுட்டு இருக்கேன். நீ தாராளமாக முன்னாடி வரலாம். எங்க இருக்க? இப்போ மட்டும் முன்னாடி வரல, உன்னை மொத்தமாக எரிச்சிடுவேன். எங்க இருக்க? ஜின் வீடியோ பண்ணலான்னு கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு ஜன்னி வந்துடும் போலயே. கைஸ், மறுபடியும் யாரோ ஏதோ தூக்கி போடுற மாதிரியே சவுண்டு வந்துட்டு இருக்கு. என்ன சவுண்டே தெரியல. திடீர் டம்மு டம்மு டம்முன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு எங்க இருக்கன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. மேலதான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா பயந்துட்டு கீழே வந்தா கீழே அதுக்கு மேலே நடக்குதே. சவுண்டு எக்ஸ்ட்ரீமா கேக்குது பட்டிஸ். சத்தியமாக என்ன பண்ணுறதுனே தெரியல. மேலே இருந்த பண்ணாச்சு, கீழே இங்கே நடக்கிறதால எவ்வளோ மேலே பெட்டராக தான் நடந்துச்சு. சரி மேலே நடக்குது பயமாக இருந்துச்சு, கீழே வந்தால் அதோட மோசமாக நடக்குது. இதுக்கு மேலே போயிடலாம் போலயே. தயவு செஞ்சு எங்க இருக்கேன்னு சொல்லு. உனக்காக தான், உன்னை பார்க்கறதுக்காக தான் இருட்டில் நின்றுட்டு இருக்கேன். சவுண்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு படிஸ். சவுண்டு விடுறது, பூச்சாண்டி எல்லாம் பயப்பட மாட்டேன் நான். ஏரியம் தான் நேரில் வா பார்த்துக்கலாம். சுற்றி நான் ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி வா. எங்க இருக்க? தொடர்ந்து கண்டினியூவா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்க தான் போனானே தெரியல. மறுபடியும் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ப்ளீஸ்
யார் இது? இதே பார்த்தேன் நான். அப்படி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்க இருக்க? யார் இது? ஏன் அப்படி சவுண்ட் விடுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஏன் இப்படி சத்தம் போட்டு பயன்படுத்த பாக்குறீங்க? நான் பயப்பட மாட்டேன், சொல்லுங்க. சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. கல்லாத சவுண்ட் வேற பயங்கரமா அடிக்குது. சவுண்ட் வேற பயங்கரமா கேக்குது. யார் இது? மறுபடியும் அங்க போவானான்னு நினைக்கிறேன். நீ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன உருவன்னு தெரியல. படிஸ், நான் கிளம்பிடுறேன். எனக்கு சரின்னு படலை. ஃபஸ்ட்டு தீனா போய் பார்க்கணும். அட தனிதாரிக்கு போறேன். ஏன்டா அப்படி வந்து மோதுற? ஏன்டா அப்படி ஓடி வர? இங்க அதை விட பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ்ரா. உயிர் பொழிச்சு வந்ததே பெருசுரா. வா 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 போலாம், வா போலாம், வா. நான் வெளில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே ஓகே, நான் வெளியில வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நடக்குதுன்னு. சரி வா வா, பாத்து வா, பாத்து வா. படிஸ், நாங்கள் வெளியில போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். ஓடு 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 ஓடு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் இந்த இடத்துல ஃபுல்லாவே நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு சரி வராதுன்னு தோண ஆரம்பிச்சது. ஸோ அதனாலதான் நான் இந்த இடத்த விட்டு உடனே தீனாவை கூட்டிட்டு கிளம்பிட்டேன். தீனா, எப்படி ஃபீல் பண்ற சொல்லு. தப்பிச்சு வெளில வந்ததே பெரிய விஷயம்டா. கொஞ்சம் சவுண்டா பேசு. தப்பிச்சு வெளில வந்ததே பெரிய விஷயம்டா. எப்படி இருக்கேன்னு கேக்குறியா? அதனால இங்க நிக்கணுமா சார்? டக்குன்னு எண்டிங்க முடி, கிளம்பலாம் நம்ம. ஓகே ஓகே, கிளம்பிடலாம். உனக்கு ஓகே தானே? ஓகே தான். ஆனா பயமா இருக்கு ஒரு விஷயம். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு. இதுக்கு மேல இங்க நிக்கணுமா அப்படின்னு யோசிக்க தோணுதுடா. ஏய், நம்மளாம் பார்த்ததே கிடையாது மச்சான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்துடலாம்டா. டே ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து வெயிட்டாக ஏதாவது பண்ணிட்டு போகணும்டா. இங்கே இது அப்படியே விடுறது எனக்கு மனசு வரல. இன்னைக்கு நடந்ததே வெயிட்டாக பண்ண மாதிரி தான் இருக்குது. நம்மளை பண்ண மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, முடிச்சுக்கலாமா? சரி ஓகே படி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸு, சரியான மூமெண்ட்டு. எப்படியோ வெளில வந்துட்டோம். அவ்வளோ போராட்டத்தையும் தாண்டி வெளில வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலில் போயிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா அங்கே 2 பேரையும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள்.
மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த். பாய் தீனா. டாடா லவ் யூ.